ஏய் படத்துக்கு புக் பண்ணியா போவோம்? படத்துக்கு நான் புக் பண்ணவா? நீதானடா எப்போதும் புக் பண்ணுவ. எப்போயும் நான் தான் பண்ணுவேன். போன டைம் நம்ம படத்துக்கு போனப்ப நீ அந்த பேலன்ஸ் 200 தரல, அதனால தான் உன்னை சேர்த்து புக் பண்ண சொன்னேன். ஏய் குடிப்பையில தெளிவாயிட்டேடா. அதெல்லாம் இல்லையா, கடன் இருந்தா சொந்த விட்டு போயிருந்துருவாங்க, அதனாலதான். நல்லா விட்டு போகும்டா, இருடா போட்டு விடுறேன். ஆ ஏய் கையில ஒரு 10 ரூபா வச்சிருக்கியா? இருக்கியா? நான் அந்த கடையில போய் தண்ணி பாட்டில் மட்டும் வாங்கிட்டு வாடா. அப்படின்னு எக்ஸ்ட்ரா 5 ரூபா கொடுவோம்ல. ஏய் தண்ணி பாட்டில் 10 ரூபா தானடா. இல்ல அன்னைக்கு ஒரு தடவை என்கிட்ட 5 ரூபா வாங்கி டயர் பிஸ்கட் வாங்கின ஞாபகம் இருக்கா? அந்த காசு நீ ரிட்டர்ன் தரவே இல்ல. ஏய் என்னடா இப்படி அசிங்கமா பண்ணிக்கிருக்க ஒரு 5 ரூபாய்க்கு போய்? ஏய் அப்படிலாம் இல்லையா, சொந்த வீட்டுக்கு போயிருக்கூடாதுல கடன் வாங்கிட்டு. நல்லா விட்டுச்சுடா சொந்தம். அப்படிலாம் பார்த்தா நான்லாம் உனக்கு எவ்வளோடா பண்ணிருக்கேன். ஆஸ்பத்திரியில முடியாம கிடந்தப்ப குடியா கிடந்தனடாங்க. பாத்தியா இப்படி சொல்லி காட்டுற பாத்தியா? தெரியும்டா அவன் பழக்கவழக்கம் இப்படிதான் தெரியும்டா. இனிமே உன்கிட்ட பழகவே கூடாதுடா. ஏய் கிளம்பா முத. போவா, என் 5 ரூபாய் கூட நான் கிளம்புறேன். அடுத்து உன் மூஞ்சில முடிக்க மாட்டேன். ஏய் நீ என்னடா இப்படி இருக்க? நாளை பின்ன செத்து நெத்தில 1 ரூபா வச்சா கூட அதே போயிருவோம்லடா. ஒரு நெத்தில 1 ரூபா வைப்பீங்களா? இப்ப மீதி 4 ரூபா வீட்டுல அட்டாக்கிட்டு வாங்கிக்கிறேன் நானு. சாமி சத்தியமா நல்ல முடியல. ஏய் சீக்கிரம் கொடுக்க போறியா காசை?